நீங்க யாருடைய தீவிர ரசிகரோ, அந்த சூப்பர் ஸ்டார் ஆமா, ரஜினியோட ஆமா. பெரிய ஒரு படத்துல நடிச்சீங்க. ஆமா, ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி, இன்னொரு பக்கம் மிக முக்கியமான இயக்குனர் ஆமா. கார்த்திக் கார்த்திக் சுப்ராஜ் சார். சுப்புராஜ். ஆமா, ஆமா. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது ரொம்ப நல்லா இருந்தது சார். அது வந்து இங்கே தான் அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அசோக்ல தான் இருந்தது. என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு ஆடிஷன் பண்ண சொன்னாங்க. சரி தலைவர் படம் அப்படின்ட்டு அப்புறம் ஆடிஷன் பண்ணி அப்படி செலக்ட் ஆகி தான் போனேன். முதல் நாள் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்றாரு. கேட்டாருங்க. அந்த கேரக்டர் யாருன்னு கேட்டாரு. உங்கள தான் சொன்னேன். யார் யாரு இது இந்த மாநகரத்தில ஆ அவரா? சரி, சரி அப்படின்னு. ரஜினி முதல்லயே கேட்டிருக்காரு. ஆமா. நைட்டே கேட்டிருக்காரு. அ. மறுநாள் வந்து காலையில வந்து நிக்கிறாரு. மணிரத்னம் சார் கணக்கு தான். மொத டயலாக்கே அந்த டயலாக் தான். காளியோட ஆட்டத்த பார்த்ததுலையே, அந்த பெட்டி தூக்கிட்டு வரேன். சொதப்பலு. அவரு கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்னாரு. என்னண்ணே அப்படி இல்லைங்க. எங்களுக்கும் தான் இருக்கு. நான் காட்டிக்கிறேம்மா. நீங்க வந்து நடிப்பு மட்டும் நடிங்க. சரிடா அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆக்டர்ரா. அவரும் ஒரு ஆக்டர் தான்டா. அப்படி தேத்திக்கிட்டு பக்கத்துல தான் நிக்கிறேன் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு. மறுபடியும் இங்கே ஏன் வந்தேன்னு கேட்கணும் டைலாக். மறுபடியும் அப்படி பார்த்தோன்னே அப்படின்ட்டு என்ன அதில் பெரிய விஷயம் அப்படின்னா, நான் அவரோட அந்த 30 நாள் நடித்தேன் சார். 30 நாளையும் 30 நாளில் 17 நாள் இருந்தது எனக்கு. 17 நாளில் அவர் கூட நடிக்கும் போதும் ஃபுல் சொதப்பல் தான். 17 நாள் நிற்கல. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, முடிச்சு கொடுத்துட்டு போனால் போதும் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது ஒரு அப்படின்னு போது. ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் மூஞ்சியை கட்டிக்கல. இல்லை யாராக இருந்தாலும் அவர் இருக்கிற உயரத்துக்கு ஒரு இடத்துல கூட என்னங்க அப்படின்னு இல்லை. அவர் அப்படியே அதை பாசிட்டிவாக எடுத்துட்டாரு. விட்டுட்டியா ஏடுவார். சாரி சார் வரல சார் பார்த்தாலே அப்படின்ட்டு பெரிய அனுபவமாக சார் இருந்தேன். ஏன்னா நான் நடித்து பேட்டர் ரிலீஸ் ஆனது பிறகு என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் பண்ணுறாங்க. பண்ணி அவன் எப்போ பாத்தியா சொல்லவே இல்லை பார்த்தியாடா. நான் டார்ஜிலிங்கில் நடந்துச்சுடா ஷூட்டிங் சொல்லி தான் நான் வந்துட்டோம்லடா அப்படி அந்த அளவு. ஏன்னா அந்த அளவு வெறித்தனமான ரசிகர். அவர் பக்கத்துலேயே நேரில் நின்று பேசுறதுன்றது அந்த பிரமிப்பு எனக்கு வந்து படம் நடிக்கிறது முடித்தவரே இருந்தது.